வணக்கம். நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன். என் டீம் ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு. வேலூரில் ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன். வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார். அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது. ஜூலை 20 21 2 நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும். யாரெல்லாம் வேலூருக்கு என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க. நாமக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க, நம்பர் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிஃப்டி 182 பாயிண்ட் அப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 285 பாயிண்ட் அப்பு. ஏன்னா அமெரிக்காவில் நேற்று ஒரு தூக்குறான்னு நினச்சா பொத்துன்னு விழுந்துருச்சு. அமெரிக்காவில் டெக்னாலஜி ஸ்டாக்கெல்லாம் விற்றுருக்காங்க. 2 நாளாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்கிறது. இன்னைக்கு ரீகூப் ஆகி 182 பாயிண்ட் அப்பில் இருக்குது. டெய்லி மேலேயும் கீழியும் போயின்னு இருக்கு. என்ன ஆகும் தெரியாது. நான் ஒரு 11:30 மணிக்கு நான் பேச நான் பார்த்ததை சொல்கிறேன். கோல்டு 6,825 அப் 40 ருபீஸ். அப்போ 6,900 ப்ளஸ் டாக்ஸஸ் கிட்ட இருக்கும். 7,700 7,800 வரைக்கும் போகும். ஸோ இது மார்க்கெட்டில் இன்னைக்கு செய்தி. ஜவேரி பஜார் அப்படிங்கிறது தான் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட், பாம்பேயில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்கம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவில், கியூஎன் டிமாண்டு 15% குறைஞ்சிடுச்சுங்கிறாங்க. இது அஃபீஷியல் கோல்டு. இதுக்கு மேலே உள்ள நம்ம மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் 200 கிலோவுக்கு மேலே தங்கத்தை 3 மாதத்தில் கடத்தினாங்களே, அது மாதிரி கோல்டும் உள்ளே வரும். பட் ஓவராலாக கோல்டு சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஏப்ரல் டு ஜூன் கோல்டு டிமாண்ட் 15% கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஜவேரி பஜாரில் இருக்க நம்ம நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மையார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை. அம்மையார் என்ன பண்ணால் காப்பாற்றலாம்னா, கோல்டில் 1000 ரூபாய்க்கு மேலே டியூட்டி இருக்குது. அதனால 1000 ரூபாவை அம்மையார் 500 ரூபா கம்மி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு லாபம் வரும். இன்னும் கொஞ்சம் மக்கள் கோல்டு வாங்கி சந்தோஷப்படுவாங்க. 10,000 ரூபா கோல்டு ரீச் ஆகிறதுல தாமதம் நடக்கும். மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த அம்மையார் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சொன்னது பிருத்விராஜ் கோத்தாரி, பிரசிடெண்ட் அகில இந்திய புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன். அதனால பட்ஜெட்டில் 15% இருக்கிற தங்கம் டியூட்டி குறைப்பாங்களா அப்படின்னு. அக்ஷய திருத்திகைக்கு அப்புறம் சேல்ஸே இல்லைங்கிறாங்க. சுபங்கர் சென் அப்படின்னு செனகோ கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி விற்கிறவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, 12% எங்களுக்கு சேல்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறாரு. அதனால ஓவராலாக ப்ரெஷரில் இருக்குது. கோல்டு இடிஎஃப்பில் 700 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வந்திருக்கு ஜூன் மாதத்தில். அதனால் மேலே 827 crores. அதாவது 700 கோடிங்கிறது கரெக்ட் நம்பர் இல்லை, 726 கோடி ஜூனில் உள்ளே வந்திருக்கு. மேலே 827 கோடி இருந்தது. ஏப்ரலில் 395 crores வெள்ளை எடுத்திருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் 1,150லேருந்து 1,200 கோடி வரைக்கும் வந்திருக்கு. அதனால முதல் 6 மாதத்தில் 3,185 கோடி இந்தியாவில் வந்திருக்குது. கோல்டு இடிஎஃப்ல மட்டும் 34,355 கோடி ரூபா கோல்டாக இருக்குது. அதனால மந்த் ஆன் மந்த் க்ரோத்து 8% ஏயுஎம்ல இருக்குங்கிறாங்க. இது வேல்யூ ஆஃப் கோல்டும் ஏறி இருக்கலாம். அதனால இப்போ தங்கத்தில் அம்மையார் டேக்ஸ் குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் எழுதிக்கோங்க. பேசிவ் ஃபண்ட்ஸ்லேயும் பயங்கரமாக ஏறி இருக்கு. ஏயுஎம் 64,000 கோடியாக இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்தில் கோல்டு இடிஎஃப்ல 22.95% ரிட்டர்ன் வந்திருக்கு. இதை நான் உங்கள்கிட்ட வரும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மேடம் டப்புன்னு ஒரு 15% 7% ஆக்கினாங்கன்னா ஒரு 600-700 ரூபா கம்மியாகும். மக்கள் ஓடி போய் வாங்குவாங்க. ஆனால் கருணை காட்டுவாங்களா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது. டிசிஎஸோட ரிசல்ட் நேற்று வந்தது. எனக்கு பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேலை குறைச்சதை நிறுத்திட்டாங்க. 5,000 சொச்ச பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டிசிஎஸ் இயர் ஆன் இயர் 9% ப்ராஃபிட் ஏறி 10 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 11,074 கோடி இருந்தது, 12,040 கோடியாக ஏறி இருக்கு. இது இயர் ஆன் இயர். ஆனால் போன லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா
3.2% குறைஞ்சிருக்கு. பட் இது என்ன நான் சொல்ல வரேன்னா, ஓவராலாக ஒரு ஐடி நம்ம நினச்ச அளவு மோசமாக இல்லை அப்படிங்கிற செய்தியை கொடுக்குது. வேலையில் ஆளை ஏற்றி இருக்கிறாங்க. அமெரிக்காவில் வால்யூம் குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் 61% growth ஏறி இருக்கு. ஏஷியா பசிபிக்கில் 7.6, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் 8.5, யூகேல 6%, லாட்டின் அமெரிக்காவில் 6.3. வெறும் இதில் மட்டும்தான் டீக்ரோத்து நார்த் அமெரிக்காவில். கிளவுட் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மாடலில் ஜெராக்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோசிப் இமேஜருக்காக ஐஐடி பாம்பேயோட டைப்பு, குவைத்தில் புர்கான் பேங்கோட கோர் பேங்கிங் சொல்யூஷன், குளோபல் ஏஐ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃப்ரான்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஐடி சர்வீசஸ் ஏட்ரிஷன் 12% ஆயிருக்கு. நெட்டாக ஆட்களை உள்ளே சேர்த்துருக்காங்க. இந்த சந்தோஷத்தினால கார்த்தால இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல் எல்லாம் குப்புனி ஏறிடுச்சு. இந்த வருஷத்தில் 11,000 பேரை ஃப்ரெஷர்ஸை உள்ளே சேர்த்துருக்குறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ். அதனால ஐடி செக்டரில் நம்ம பொறுமை காத்தது, அப்பப்போ இன்ஃபியை கன்சிடர் பண்ணது எல்லாம் உங்களுக்கு நற்செய்தியாக வந்துடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு ஐடி இண்டெக்ஸ் ஒரு பெரிய காரணம். அதனால பெரிய ஒரு வர்ஸ்டஸ் பிஹைண்டஸ்ன்னு நம்ம நினைக்கலாம். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். 70% ஆஃப் தி ஸ்டாஃப் உள்ளே வந்துட்டாங்க. வேரியபிள் பேயும் அட்டெண்டன்ஸையும் லிங்க் பண்ணதுனால எல்லாரும் வேலைக்கு ஓடி வந்துட்டாங்க. இதில் ஒன்று என்னன்னா, ஹை லெவல் பீப்புளுக்கு ஃபுல் வேரியபிள் பே கிடைக்கல போன வருஷம். அதுங்கிறது ஒரே ஒரு சின்ன வருத்தம் அவங்க ஸ்டாஃபுக்குள்ள. இதுதான் டிசிஎஸோட ரிசல்ட்டு. இன்னைக்கு நைட்டு ஹெச்சிஎல் வரும். ஹெச்சிஎலை பற்றி நாளைக்கு பேசலாம். 1000க்கு கம்மி அதை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம அதை என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். யூஎஸ் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சான் ஜூன் மாதத்தில். இதனால் செப்டம்பர்லேயே ரேட் கட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டிசம்பரில் இன்னும் ரேட் கட் வரும் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதனால் நேற்று ஏஐ ஸ்டாக்ஸு, டெக்னாலஜி ஸ்டாக்ஸை டப்புன்னு அடிச்சிட்டாங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற பேங்க்கெல்லாம் அவங்களே டைரெக்டாக கடன் கொடுக்காம நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் கொடுத்து அவங்க மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. 15.6 lakh crores அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறான், ரிஸ்க் கேபிட்டல் வெயிட்டிங்கை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டு என்பிஎஃப்சிக்கு கமர்ஷியல் பேப்பர் அண்ட் கார்ப்பரேட் பாண்டு 2,09,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதனால ஓவராலாக என்பிஎஃப்சி தான் நிறைய கடன் கொடுக்குறாங்களே தவிர பேங்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. பேங்க் எப்படி கொடுப்பான்? அவனுக்கு தான் டெபாசிட்டே வர மாட்டேங்குது. ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸை கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக நாங்கள் ரெகனைஸ் பண்ணியிருக்கிறோம்னு அனந்த் அம்பானிக்கு கல்யாண பரிசு கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க். ஸோ இது இன்னித்து செய்தி. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஜியோ உங்களுக்கெல்லாம் 20% டாரிஃபை ஏற்றிட்டு $112 பில்லியன் வேல்யூவேஷன். பாவம்ல, இந்த கல்யாணத்தில் ரொம்ப ஒரு வருஷமாக செலவானதெல்லாம் டாரிஃப் ஹைக்லேயும் வேல்யூவேஷன்லையும் எடுத்துருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது, நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா சிஎன்ஜி வண்டி? நாங்களும் சிஎன்ஜி வண்டி ரெடியாக வச்சுருக்கிறோம். அதனால் நாங்கள் ஜூபிட்டர் ஸ்கூட்டரில் சிஎன்ஜி பண்ணுவோம். நீங்கள் மோட்டார் சைக்கிளில் ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பண்ணால் நாங்கள் ஸ்கூட்டரில் ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பண்ணுவோன்னு டிவிஎஸ் மோட்டார் சொல்லியிருக்கிறாங்க. அதான் உலகத்தில் முதல் ஸ்கூட்டர் வித் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி கிட்டு அவங்க தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் இது லேட் ஆஃப் 2024 ஆர் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2025 லான்ச் ஆகும். அதனால் டிவிஎஸும் முன்னாடி ஓடி வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேஷில் டாட்டாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி மாருதிக்கும் டொயோட்டாவுக்கும் ஹைப்ரிட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது இவி கம்பெனிகளுக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் அப்படின்னு கேள்வி. ஆல்ரெடி 13% ட்ராப் ஆகிடுச்சு சேல்ஸு. இது மாதிரி நீங்கள் ஹைப்ரிடை என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பட்ஜெட்டில் இவிக்கு ஏதாவது ஃப்ரீபீஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. கிளென்மார்க் என்ன பண்ணுறாங்க, கிளென்மார்க் லைஃப் இருக்கிற மீதி ஸ்டாக்கை விற்றுட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துட போகிறாங்க. அதனால் இதை விற்றுட்டு
நிர்மா வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்சஸோட கம்ப்ளீட்டாக ஓனர் ஆயிடுவாங்க. இது ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இதை வச்சு கடனை குறைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கிளென்மார்க்கில் கடன் ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெயிண்ட் கம்பெனியில் கச்சா எண்ணெய் விலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஏஷியன் பெயிண்ட்டும் பர்ஜர் பெயிண்ட்ஸும் ரேட்டு ஏற்றிட்டாங்க. அதனால் இப்போ வந்து மார்ச் குவார்ட்டரில் 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட நெட்டு ப்ராஃபிட்டு அந்த குவார்ட்டரில் 1275 கோடி, ரெவென்யூ 8731 கோடி. அதனால் டிக்ளைன் இன் ரெவென்யூ growth வந்து வீக் டிமாண்ட் கண்டிஷன்ஸ். இதில் வந்து இப்போ என்ன போகுதுன்னா, பிர்லா டபக்குன்னு குதிக்க போகிறாரு, பிடிலைட்டும் குதிக்க போகிறான். என்ன போகிறதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஷாப்பர் ஸ்டாப் வந்து லார்ஜ் ஃபார்மேட் ஸ்டாண்டலோன் அவுட்லெட்ஸ் காண போகிறாங்க. அதில் ஆதித்ய பிர்லாவோட ஃபேஷன் கலெக்டிவை உள்ளே வைக்க போகிறாங்க. அதனால் கூக்கி லூயி விட்டான் வைக்கிற மாதிரி தி கலெக்டிவ் அப்படின்னு பண்ண போகிறாங்க. மும்பையில் ஒன்றும் கல்கட்டாவில் ஒன்றும் லான்ச் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரிலையன்ஸும் ஆதித்ய பிர்லா குரூப்பும் தான் பிக்கஸ்ட்டு லக்ஸரி ரீட்டெயிலிங் பிஸ்னஸ்ஸு. 50 லக்ஸரி பிராண்ட்ஸை பார்ட்னர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் ஷாப்பர் ஸ்டாப் என்ன சொல்கிறாங்கன்னா, 55% கான்ட்ரிபியூஷன் இதிலேருந்து வருங்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை பெல் லெஃப்ட் விடுங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து ஆதித்ய பிர்லா ஃபேஷன் வந்து தருண் தல்ஹானின்னு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறவர். அவரோட பிராண்டு குட் வியூ ஃபேஷனில் 51% வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி 33% இருந்த ஸ்டேக்கை 51% ஆக்கியிருக்காங்க. அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு 127 கோடி ரூபா கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் இதில் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டெயிலு 0.31 குறைஞ்சிருச்சு. இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதுதான் இன்றைக்கி நியூஸு. ஐடி நியூஸு நல்லா வந்துடுச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாச்சு. கோல்டு ரீட்டைல் குறைஞ்சாலும் கோல்டோட விலை ஏறினதுனால மணப்புரம் மாதிரி கம்பெனி எல்லாம் ஜாலியாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதனால் பி ஹாப்பி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.